கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். We welcome you in the name of our Lord and Savior Jesus Christ to this Sunday service. ஓசனா ரிவைவல் சர்ச் குடும்பத்தோடு நீங்களும் இணைந்து ஆராதிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். We are so glad that you are joining Hosanna family to worship our God. ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Before we begin, let us look up to God, closing our eyes. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, Our dear Father who loves us, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். we thank you for this wonderful day. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை தேடுகிற ஒரு கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். Thank you for giving us the grace to worship you once again at the end of this month. இந்த நாளில் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள் உமது நாமத்திற்கு மகிமை கொண்டு வரட்டும். May all songs, thanksgiving, worship and prayer bring glory to your name. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. May your name alone be glorified. நீ பெருகோ நாங்கள் சிறுக வேண்டும். Father, may you increase and we decrease. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, dear Father. ஆமென். Amen. Praise God. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து பாடி ஆராதிக்கலாமா? Oh yes Jesus. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. சேர்ந்து பாடலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. மேலானது உம்முடைய அன்பு ராஜா, எங்கள் உயிரினும் மேலானது நம்முடைய உதடுகள் அவரை துதிக்கட்டுமே. இந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தரை உயர்த்தி பாடலாமா? ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சாலமோனுடைய ஆலயத்தில் பாடகர்கள் ஆராதிக்க தொடங்கின போது ஆலயத்தை தேவாலய மகிமையில தேவனுடைய மகிமை ஆலயத்தை மூடினதாம். இந்த நாளில் நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல, கர்த்தரை துதிக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை உங்களை மூடும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. உம்மையே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஓ எஸ் God போற்றி புகழ்கிறே. தாவீது சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், உம்மை மகிமையை வாஞ்சிக்கிறேன். ஓ உம்முடைய வல்லமையை நான் நாடுகிறேன் ஆண்டவரே. இந்த காலையில் எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கேட்கலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல உன் மேல தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடலாமா? தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை ஆமென். மகிமை வாஞ்சிக்கிறே, உம்
வல்லமை காண்கிறே, வல்லமை காண்கிறே. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. நீதானே என்னுடைய துணையானீர் ஆண்டவரே, உம்முடைய நிழலில் நான் கழிவுறுவேன் ஆண்டவரே. உறுதியாய்மை நான் பற்றிக் கொள்ளுகிறேன், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. சேர்ந்து பாடலாம். நீதானே என் துணையானி, உன் நிழலில் கழிவுறுவே. நீதானே என் துணையானி, உன் நிழலில் கழிவுறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே, உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே, உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. கைகளை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி படுக்கையிலே ராவிலே உம்மை துதிக்கிறேன். எவ்வளவு இன்பமான ஒரு வரிகளை அவன் பாடுறான் பாருங்களேன். நமக்கு ஆண்டவரை தேடுகிறதுக்கு காலங்கள் போதாது, 1000 நாவுகள் போதாது. இந்த காலைகளில் ஆண்டவரை சொல்லி பாடுங்க. ஆண்டவரை தாவீதை போல நானும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? கைகளை நான் உயர்த்துகிறேன், உன் திருநாமம் சொல்லி சொல்லி. என் கைகளை நான் உயர்த்துகிறேன், உன் திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையில் நினைக்கிறேன், ராத்திலும் தியானிக்கிறேன். படுக்கையில் நினைக்கிறேன், ராவினில் தியானிக்கிறேன், ராவினில் தியானிக்கிறேன். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். Yes Lord, ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை போற்றி புகழ்வது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய நேசராய் இருக்கிறார். ஓ ஹalleluya. சுலமத்தி சொல்லுகிறார், என் நேசரை நான் எங்கே தேடுவேன்? ஆமென். இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரை தேட வந்திருக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நம்முடைய நேசர் அவர். ஓ ஹalleluya. சுலமத்தி அழகா சொல்றார், வரும் என் நேசரே நம் வயல்வெளியில் தங்கியிருப்போம், நேசத்தின் உச்சிதங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார். ஆராதனை என்பது என்ன தெரியுமா? நேசரோடு உச்சிதங்களை, ஓ ஹalleluya, நம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை பகிர்ந்து கொள்வதுதான் ஆராதனை. இந்த காலை வேளையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், என் நேசர் நீர்தானா யா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கரங்களை தட்டி எல்லாரும் இணைந்து பாடலாமா? எத்தனை பேர் சுலமத்தியை போல நான் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறேன் என்று சொல்றீங்க? அவரோடு கூட நேசத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறீங்க. எங்களோடு இணைந்து நீங்களும் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். எல்லாரும் கரங்களை தட்டி. Oh yes Jesus. Oh yes Lord.
என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். சேர்ந்து சொல்லுவோம், என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம்முடைய இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர். ஓ நன்றி இயேசுவே. உம்முடைய அன்பாலே என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தீர் ஆண்டவரே. இனி நான் அல்ல, எனக்கு எல்லாம் நீதான். ஆமென், ஹalleluya. நமக்காக ஜீவனை தந்தவருக்கு ஈடாய் நீங்களும் நானும் என்னத்தை செலுத்த போகிறோம்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி வாழ்வது நான் அல்ல, உமக்காக நான் வாழுவேன், உம்முடைய ஊழியத்திற்காக நான் வாழுவேன், உமக்காக எதையாக செய்வேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கரங்களை தட்டி நேசருக்காக எல்லாரும் பாடலாமா? இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீ, நன்றி இயேசுயா. இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீ, நன்றி இயேசுயா. உந்தன் அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ தொல்லைகளோ வேதனைகளோ உம்மை விட்டு எங்களை பிரிக்க முடியாத ராஜா. பவுல் சொல்லுகிறான், வேதனையோ துன்பமோ துயரங்களோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஒருவேளை இந்த நாட்கள்ல நாம் அநேக சூழ்நிலைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு தைரியமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. ஹalleluya. விசுவாசத்தோடு ஆண்டவரை பாடி ஆராதிக்கலாமா? ஏன்னா அவர் உங்களுடைய நேசர், அவர் உங்களோடு கூட உங்களுக்காக வாழுகிற ஒரு நேசர். அவர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற நேசர் அவர். இந்த காலையில கர்த்தரை உயர்த்தி பாடலாமா? துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தான். சேர்ந்து சொல்லுவோம், என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். கரங்களை தட்டி, எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உயிருள்ளவர் உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமை. உண்மையாய் சொல்லுவோமா எல்லாருமா? உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன்.
இந்த ஒரு விசை உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். ஒரு அர்ப்பணிப்போடு வீடுகளில் தானே இருக்கிறேன்னு அசட்டையா இருக்காதீங்க சிஸ்டர் பிரதர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாழ்வை கொடுத்து உமக்காக என் உயிர் உள்ள வரை உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. வேற எதற்காக நான் அடிமைப்படேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் வாழ்வதை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். உமக்காக தொடர்ந்து ஓடுவேன் ஆண்டவரே. உமக்காக நான் ஜீவிப்பேன் ஆண்டவரே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மை மாத்திரமே நான் நேசிப்பேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். ஓரி பாஷந்தரலடரதனா. அப்படியே கர்த்தரை துதிக்கலாமா? அப்படியே கர்த்தரை உயர்த்தலாம். ஷிபாகரதன ஷந்தர பாபா ஓரை மகாந்தடி கடலரது நஷபாபா. ஓமக்கு நன்றி இயேசுவையா. ஓமை ஆராதிக்கிறோம், ஓமை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த ஓய்வு நாள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவா, நீர் உயர்ந்தவா, நீ மகா பரிசுத்த, நீ நல்லவா. ஹல்லேலூயா. எங்கள் பரிகாரியானவரே, எங்கள் கீதமானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஓ சர்வ வல்லமையுள்ளவரே, சாவாமை உள்ளவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஓ கர்த்தரை துதிக்க தொடங்குங்க. உங்கள் உதடுகள் கனியாகிய ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தரை துதிக்க தொடங்குங்கள். ஓ ரை பாபா மஷகலரதரபா. ஓ ஹalleluya. பராக்கிரமம் உள்ள கர்த்தர், ஓ மகிமையின் ராஜா உங்கள் வீடுகளுக்குள்ளாக உட்பிரவேசிக்க விரும்புகிறார். ஓ ஹalleluya. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க விரும்புகிறார். ஓ யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே, அவர் சேனைகளின் கர்த்தராமே. இந்த காலைவேளையில் எந்த உதடுகள் கர்த்தரை துதிக்க திறக்கிறதோ, எந்த நாவுகள் கர்த்தரை உயர்த்த துதிக்கிறதோ, கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளாய் பிரவேசிக்கிறது. மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளாய் பிரவேசிக்க விரும்புகிறார். ஓ ஹalleluya. இந்த காலைவேளையில் கர்த்தருடைய மகிமையின் மேகம், ஓ கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் அறை வீடுகளுக்குள்ளாக இறங்கி வர வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதனை களிகொண்டு மகிழ கடவோ. ஓரை பாமா மாமா ஷகலரதர பாபா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அவர் மாத்திரம் இல்ல, ஒரு ராஜா உட்பிரவேசிப்பாரானால் அவரோடு கூட ஆயிரமான தூதர்கள் உட்பிரவேசிக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ துதிக்க தொடங்கும் போது ஓ தேவனுடைய பிரசன்னம் உங்கள் அறை வீடுகளுக்குள்ளாய் கடந்து வருகிறது மாத்திரமல்ல, பரமசேனையின் திரள் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் இறங்கி வருகிறது. பாதுகாப்பை கொடுக்கிற தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். ஓ சுத்திகரிக்கிற தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். சுகத்தை பலத்தை கொடுக்கிற தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஓ ஹalleluya. அவர் பரலோக தேவன், பராக்கிரமம் நிறைந்தவர்,
இந்த காலவேளையில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஓ ரிமஷ கரதர பலரியா துரிபா கரபலவா. ஓ ஹalleluya சந்தர பாபா. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. சொல்லலாம் எல்லாருமா. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷேடா எல் ஷேடா சர்வவல்ல தேவனே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா எல்லாருமா. எல் ஷேடா எல் ஷேடா சர்வவல்ல தெய்வமே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. பரலோக தேவனே பரலோக தெய்வமே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே. கரங்களை உயர்த்தி அப்படியே வீடுகளில் எல்லாரும் பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ரஃபா. எல்லாருமா. யெகோவா ரஃபா சுகம் தந்த தெய்வமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ரஃபா சுகம் தந்த தெய்வமே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் எல்லாருமா. உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை
நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ சொல்லி எல்லாருமாய் உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ ஓரிமா சாந்தரபாமா உமக்காய் நாங்கள் ஓடுவோம் உம்முடைய நாமத்தை சொல்லுவோம் ராஜா எங்கள் வாழ்நாள் எல்லாம் எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக ஓடுவோம் உமையே உயர்த்துவோ ராஜா பூரி கரபாபாமா சாந்தரபாமா எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் அர்ப்பணித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி எல்லாருமாய் சொல்லலாமா? மீண்டுமாக நானும் என் வீட்டாரும் உமையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் ஓடுவோம், உம்முடைய நாமத்தை சொல்லுவோம் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி yes Lord. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ. எல்லாரும் இணைந்து இன்னும் ஒரு விஷயம், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழந்தாள் படியிட்டு எஸ் க்ளோரி முழுவதும் தருகிறே நான் முழந்தாள் படியிட்டு உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து முழுவதும் தருகிறே. உம்முடைய பாதத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் ஒரு யோசுவாவின் குடும்பமாய் உம்மை மாத்திரம் சார்ந்து வாழுகிற ஒரு குடும்பமாக, உமக்காக ஓடுகிற ஒரு குடும்பமாக, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிற குடும்பமாக எங்கள் குடும்பங்களை இந்த நாட்டில் வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்குள் திருப்பப்படுவார்களாக. குடும்பம் குடும்பமாய் தேவனுக்கென்று எழுப்பி பெரிய காரியங்களை செய்வார்களாக. இந்த நாளிலே ஆண்டவரே ஆங்காங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய துதிகள் ஸ்தோத்திரங்கள் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God.
தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். We greet you once again from the presence of the Almighty. இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். Let us meditate on the word of God today. சங்கீதங்களின் புத்தகம் The book of Psalms, 14ஆம் அதிகாரம் chapter 14, இரண்டாவது வசனம். verse 2. சங்கீதம் 14:2. Psalm 14:2. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். The Lord looks down from heaven upon the children of men to see if there are any who understand, who seek God. இதே வசனம் சங்கீதம் 53ஆம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. The same verse is said in Psalm chapter 53 verse 2. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். The topic for today's sermon is the person who understands and seeks God. கர்த்தர் யாரை தேடிக் கொண்டிருக்கிறார்? Whom is God looking for? உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for someone who has an understanding heart. தேவனை உணர்வு பூர்வமாக தேடுகிற ஜனங்கள் கர்த்தருக்கு தேவை. God is in need of people who will seek him with whole of their heart. அதற்காக தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தாராம். And for that reason God looked down upon the earth from heaven. ஆனால் ஒருவனும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. And the Bible says that he did not find anyone on the earth. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning of this? நாம் கர்த்தரை தேடுகிறோம். We seek the Lord. உண்மையாய் தேடுகிறோமா என்பது மிக முக்கியமான காரியம். It is very important to know if we seek him faithfully. அல்லது எதற்காக தேடுகிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். Or we should ponder over why we seek God. தேவனை நேசிப்பதற்கும் தேவனுடையதை நேசிப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. There is difference between to love God and to love what belongs to God. இங்கு வேதவசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். Here the Bible says that God is in need of someone who will seek God. நம்முடைய ஜெபங்களிலே நம்முடையதை தேடுவதற்காக தேவனை தேடுகிறோம். In our prayers, in order to look for something we need, we seek God. கர்த்தரை ஆனால் வேதவசனம் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன். But here the Bible says God is in need of someone who will seek God. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, நீங்களும் நானும் தேவனை தேடுகிறோமா? are we seeking God? அல்லது தேவனுடையதை தேடுகிறோமா? Or do we seek the things of God? இந்த காலைவேளையிலே கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். God wants to speak to you today. ரோமர் 3ஆம் அதிகாரம் Romans chapter 3 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. verse 11 says like this. ரோமர் Romans 3ஆம் அதிகாரம் chapter 3 11வது வசனம். verse 11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. There is none who understands, there is none who seeks after God. தேவனை தேடுகிறதற்கான உணர்வுகள் இல்லாத ஜனங்கள் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். These are the days where people live without having the understanding to seek God. இந்த நாட்களில் अनेक இடங்களில் உபவாச ஜெபங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that in many places there are fasting prayers going on. முழிரவு ஜெபங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். There are full night prayers going on. 72 மணி நேரம் 12 மணி நேர ஜெபங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். There are 72 hours and 12 hours non-stop prayers going on. இவைகள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. All this bring joy to us. இவைகளை எல்லாம் பார்த்து நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். We are proud and happy looking at all this. ஆனால் இந்த ஜெபங்களிலே எதை நாம் தேடுகிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். But it is very important to realize what we pray during this prayer sessions. இந்த உபவாச ஜெபங்களோட பிரதான நோக்கம் மறக்கப்பட்டு போய் இருக்கிறது. Prime reason for the purpose of this prayer meeting is being forgotten. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆகட்டும் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் ஆகட்டும், Be it the Old Testament or in the New Testament days, உபவாச ஜெபத்தின் பிரதான நோக்கமே தேவனை தேட வேண்டும் என்பதற்காக. the main purpose of a fasting prayer is to seek our God. தேவனோடு சரியான உறவில் இருக்க வேண்டும் என்பதற்காக. To stay and to maintain proper relationship with God. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை விட்டு விலகுகிறோமோ அப்பொழுது திரும்பி வரும்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்புகளோடும் வர வேண்டும். Whenever we go astray from God and we try to reconcile with God, we have to come back with weeping, lamenting and with
prayer and fasting. ஆனால் இந்த நாட்களில் உபவாசத்தின் நோக்கம் மாறிவிட்டது. But the purpose of fasting is being changed these days. திருமணம் நடக்கலையா உபவாசம் போடு. If there is no marriage happening, then fast and pray. குழந்தை பிறக்கலையா உபவாசம் போடு. There is no gift of children, then you have to fast. தொழில் நடக்கணுமா வீடு கட்டணுமா உபவாசங்கள் இருங்கள். If you want to run your business or do you want to build a house, then fast and pray. அந்த உபவாச ஜெபம் போட்ட பிறகு உங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. And after you fast and pray, your needs are also met. ஆனால் உபவாசம் தேவைகளுக்காக போடக்கூடாது. But the purpose of fasting is not to meet your needs. அப்படியானால் எப்படி என்னுடைய உபவாச ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார்? Then how does God answer when I fast and pray? அந்த உபவாச ஜெபத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை துதித்து தேடி அவரோடு உறவாட தொடங்குகிறதுனால கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். Because during this fasting time we praise God and we sing praises, and since we pray, God answers our prayers. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தர் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர். all that God expects from us is to seek Him wholeheartedly. Hallelujah. Hallelujah. ஏசாயா 1 அதிகாரம் The book of Isaiah, 1 அதிகாரம் chapter 1, 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. verse 3 says like this: என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். My people do not consider. அதே பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் The book of Deuteronomy, 32 அதிகாரம் chapter 32, 28 29 வசனங்களும் சொல்லுகிறது. verse 28 and 29 says, அவர்களுக்கு உணர்வு இல்லை. they don't have understanding in them. சோ தேவனை தேட வேண்டுமானால் அந்த மனுஷன் உணர்வுள்ளவனாய் காணப்பட So வேண்டும். if someone is seeking God, then he should have a heart of understanding and அது realization. எப்படிப்பட்டதான உணர்வு? So what kind of realization is that? நான் தேவனுடையதை அல்ல, என் தேவனை நான் வாஞ்சிக்கிறேன். I don't seek the things that belong to God, but I seek God Himself. தேவனுடைய கரங்களை நான் பார்க்கிறவன் அல்ல, தேவனுடைய இருதயத்தை முகத்தை பார்க்க விரும்புகிறவன். I don't look at the giving arms and hands of God, but I look at God's heart and face. கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் யோபுவை போல ஜனங்களை எதிர்பார்க்கிறார். All that God expects from us is the heart of Job, who sought after God faithfully. கர்த்தர் கொடுத்தால் தான் கர்த்தரை தேடுவேன் என்பது அல்ல. Not that only if God gives you will seek Him. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற யோபுகள் கர்த்தருக்கு தேவை. God wants Job who will say that praise be to God even if He gives or takes away. அதற்கு உணர்வுள்ள இருதயம் தேவை. And for that we need an understanding heart. Hallelujah. Hallelujah. தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருந்தால் வருகிற ஆசீர்வாதங்களை முதலாவது நான் சொல்லிவிட விரும்புகிறேன். Let us look at the blessings of a person who seeks God faithfully. முதலாவது ஆசீர்வாதத்தை நான் பேச விரும்புகிறேன். I would like to speak blessings first. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் The book of First Chronicles, 16 அதிகாரம் chapter 16, 10வது வசனம். verse 10. 1 நாளாகமம் 16:10. First Chronicles 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. Glory in His holy name. Let the hearts of those rejoice who seek the Lord. சோ முதல் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். So the first blessing is God gives us a rejoicing heart. இங்கு மகிழ்ச்சி இவர்கள் தேடல, கர்த்தரை தேடுகிறார்கள். Here they did not seek happiness, but they sought after God, and He gives them the rejoicing spirit. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். God is going to give you a rejoicing spirit because you seek God faithfully. நாம் மகிழ்ச்சி எங்கெங்கோ தேடிக் கொண்டிருக்கிறோம். We are looking for happiness everywhere. நீங்கள் நினைக்கிறபடி மகிழ்ச்சிகள் உலகத்தின் சந்தோஷங்கள் எல்லாம் நிலையானது அல்ல. And as we think, the happiness of this world is not permanent. ஆனால் வசனம் இங்கு சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். But the Bible says here that those who seek the Lord will rejoice. அது மாத்திரமல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் Not only that, the book of Psalms, 9 அதிகாரம் chapter 9, 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. verse 10 says like this. சங்கீதம் 9:10. Psalm chapter 9, verse 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. For you, Lord, have not forsaken those who seek you.
கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. God does not forsake the one who seeks him. எவ்வளவு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான காரியம் பாருங்களேன். What a great happiness this is. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை கைவிடுவாரானால் அதை விட பரிதாபமான நிலைமை வேற ஒன்றுமில்லை. Though we have everything, all honor and riches of this world, and if God is going to forsake us, then there's no one as pity as such a person. Hallelujah. Hallelujah. நம்மை கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறார். God is holding our hands. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். God is holding our hands. எனவே உங்களை அவர் கைவிடுவதற்காக கரம் பிடிக்கல. He is not holding your hands to forsake you. அதற்கான காரணம் என்ன? And what is the reason for that? எப்பொழுதும் நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. So that you will be with him always. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவதற்கு கரத்தை பிடிக்கிறான். When a father wants his child to walk, he holds his hand. எதற்காக கரத்தை பிடிக்கிறார்? And why does he do it? பிள்ளை வழி தவறி போய்விடக் கூடாது என்பதற்காக. So that the child will not go astray. அந்த பிள்ளை ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக. So that the child will not get caught in any danger. அதனாலதான் அந்த பிள்ளையோட தகப்பன் கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். And that's why the father of the child is holding his hand. ஆனால் நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த சிறு பிள்ளைகள் சில நேரத்துல கரங்களை உதறிவிட்டு ஓடுவார்கள். But you would have noticed that the small children will definitely shake off our hands and run away from us. அப்படிதான் நீங்களும் நானும் கூட பரம தகப்பனுடைய கரத்தை உதறி தள்ளி விடுகிறோம் சில And நேரங்களில். that's how we leave our heavenly father's hands sometime. ஆனால் அது கர்த்தருக்கு வேதனையை கொடுக்கிறது. But that gives a heartbreak to our God. அவர் எப்பொழுதும் உங்களை கரத்தை பிடித்து நடத்த விரும்புகிறார். He desires to hold our hands always and lead us. அவர் உங்களையும் என்னை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால், If you want him not to forsake you, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். we should be people who always seek him. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. மூன்றாவது ஆசீர்வாதம் And the third blessing, சங்கீதத்தின் புஸ்தகம் Psalm 34 அதிகாரம் chapter 34 10வது வசனம். verse 10. சங்கீதம் 34:10. Psalm 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். The young lions lack and suffer hunger, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. but those who seek the Lord shall not lack any good thing. இங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Here the Bible says that those who seek the Lord shall lack no good thing. இந்த குவாரண்டைன் டைம்ஸ்ல நமக்கு தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். During this quarantine we are struggling for our needs to be met. ஆனால் எனக்கு தெரிந்தது நான் अनेक தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் இடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. But I have heard many testimonies during this time from the servants of God. ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார். God leads them without any lack. வியாதிகள் இல்லாமல் என்னை பாதுகாத்திருக்கிறார். God has protected me without any sickness. தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். He is meeting all our needs. ஏன் தெரியுமா? Do you know why? ஜனங்கள் ஒரு சுகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். When people go after healing and health, ஆனால் நீங்களும் நானுமோ கர்த்தரே தஞ்சம் என்று இருக்கிறோம். but we trust only in God and take him as our refuge. Hallelujah. Hallelujah. கர்த்தரை தஞ்சமாய் இருக்கிற நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். And when we take refuge in God, all things will happen for good. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா? Even the lions may suffer hunger. நாம் சொல்லுகிறபடி காட்டுக்கே ராஜா சிங்கம். We all know that the lion is the king of the jungle. அந்த சிங்கம் அது நினைச்சா எதை வேணாலும் வேட்டையாட முடியும். And if the lion needs to eat, he will hunt any prey animals. அவைகள் கூட பட்டினியாய் கிடக்கும். And even they may lack and suffer hunger. ஆனால் நீங்களும் நானும் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். But we have a God who will provide everything and we shall not lack any good thing. ஏனென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Because for those who seek God, no good thing will lack. எபிரேயர் 11 அதிகாரம் Hebrews chapter 11 6வது வசனம். verse 6. எபிரேயர் 11:6. Hebrews 11:6. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். I would like to read it for you. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But without faith it is impossible to please him,
For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. இங்கு வேதம் சொல்லுகிறது நான்காவதாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். And the Bible says here that those who seek God will be rewarded by him. Hallelujah. Hallelujah. எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் அலைந்து திரிந்தாலும் கர்த்தரை தேடினால் மாத்திரமே பலன் கிடைக்கும். You will be rewarded only when you seek God. இந்த நாட்கள்ல பணம் சம்பாதிக்க முடியல என்று நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். You might be disappointed because you are not able to earn well these days. அடுத்த வேலைக்காக நான் என்ன செய்வது என்று சொல்லி தடுமாறிக் கொண்டிருக்கலாம். You might be struggling for your needs to be met. அதற்காக अनेक முயற்சிகளை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். And you might be taking many efforts in order to meet all your needs. ஆனால் அவைகள் நல்லதா இருந்தாலும் கூட though they are for good, அதோட பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், if you want to experience the fruit of your efforts, நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே ஜெயம் எடுக்க வேண்டுமானால், if you want to be victorious in all your efforts, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். we have to seek God faithfully. அதனால தான் நம்ம வாசிக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். That's why we read, first seek the kingdom of God and his righteousness, and all these things will be given to you. So என் அன்பு தேவ பிள்ளை, நீங்களும் நானும் கர்த்தரை தேடும்போது பலனை கொடுக்கிற கர்த்தர். We serve a God who rewards us when we seek him faithfully. நான்கு காரியத்தை சொல்லி இருக்கிறேன். I have told you 4 blessings. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். God gives happiness to those who seek him. அவர்களை கைவிடுகிறது இல்லை. He doesn't forsake them. அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. And they shall lack no good thing in their life. அவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிற தேவன். God rewards them. ஒருவேளை தேவனை தேடுகிற உணர்வு இல்லாவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? So suppose we don't have a heart of understanding and we don't seek him faithfully, then what happens? ஏசாயா 27 அதிகாரம் Isaiah chapter 27 11வது வசனம். verse 11. ஏசாயா 27:11. Isaiah chapter 27 verse 11. அது உணர்வுள்ள ஜனமல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். For it is a people of no understanding, therefore he who made them will not have mercy on them, and he who formed them will show them no favor. ஒரு எச்சரிப்பின் சத்தம் இது. This is a voice of warning. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, நாம் சாதாரணமாய் கர்த்தரை தேடுகிறதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம். we think that we just seek God whenever we wish and however we wish. எப்பயாவது கர்த்தரை தேடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். We think that we can pray when we get time. கர்த்தரை தேடாத ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில தேவன் இரக்கத்தை செய்ய முடியாது. If we don't seek God, then God can definitely not show favor on that person's life. Hallelujah. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் கிடைக்க வேண்டுமானால், If you want to experience God's mercy and favor, தேவனை தேடுகிற ஒரு நபராய் நீங்களும் நானும் காணப்பட then வேண்டும். you should be someone who seeks God faithfully. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. God's mercies are great. Hallelujah. Hallelujah. அவருடைய கிருபைகள் நம்மை விட்டு விலகாததுதான். And his mercy shall never move away. ஆனாலும் நீங்களும் நானும் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். But we should be people who will seek God. தம்மை விட்டு விலகுகிறவர்களை குறித்து அவர் விசாரிக்கிற கர்த்தர். God is someone who will visit punishment on those people who do not him. ஆனால் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவர். But he shows mercy for 1000 generations on those who love him. ஆனால் இந்த நாட்களில் அவர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிறவர், கிருபை பாராட்டுகிறவர் என்று தவறாய் போதிக்கிறார்கள். But these days we hear a lot of false teaching saying that God shows mercy and favor always. கர்த்தரை தேடுகிறவனுக்கு இரக்கமும் கிருபையும் கிடைக்கிறது. And you will receive mercy and favor if you seek God sincerely. கர்த்தரை தேடாத ஜனங்களை கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். God visits punishment on people who don't seek him for 3 to 4 generations. ரோமர் 1ஆம் அதிகாரம் The book of Romans chapter 1 21வது வசனம். verse 21. கர்த்தரை தேடாத ஜனங்கள் என்ன ஆவார்கள்? What will happen to people who don't seek God? ரோமர் 1:21 இப்படியாய் சொல்லுகிறது. Romans 1:21 says like this. அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. Because although they knew God, they did not glorify him as God, nor were thankful, but became futile in their thoughts, and their foolish hearts were darkened. கர்த்தரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது, when you know God and still you don't glorify him, கர்த்தரை ஸ்தோத்தரிக்காமல் இருக்கும்போது, when you are not thankful, அதை புரியும்படி சொல்லுவேனானால், if I can explain that to you, கர்த்தரை தேடணும்னு தெரியும், you know that you have to pray, ஆனால் கர்த்தருடையதை தேடுகிறதுனால, but since we seek what belongs to him and not him, கர்த்தர் வேதனை அடைகிறார். God is disappointed. அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் இருள் அடைகிறது. Not only that, our hearts are darkened. ஏன் அநேகருடைய வாழ்க்கை சோர்ந்து விடுகிறார்கள்? Why many people are disappointed in their lives? கிறிஸ்துவ வாழ்க்கை நன்றாய் தொடங்கின அநேகர் பின்வாங்கி போவதற்கு காரணம் என்ன? What is the reason for many to backslide after starting their Christian life with great joy and happiness? ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியத்திலும் அப்படியே நடந்தது. The same thing happens in the ministry too. ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கின நாட்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். When Jesus started his ministry, thousands and lakhs of people followed him. ஆனால் அவருடைய ஊழியம் முடிந்த பிறகோ மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடி இருக்கிறார்கள். But when his ministry got over, 120 people gathered in the upper room. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து இதே கேள்வியை கேட்டார். And Jesus asked the same question to his disciples. நீங்களும் போய் விட மனதாய் இருக்கிறீர்களோ? Are you too willing to go away? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்? Why did Jesus ask this question? அவர்கள் இயேசுவை தேடாமல் இயேசுவுடைய அற்புதங்களை மாத்திரம் தேடினார்கள். Because the other people did not seek Jesus, but they came after the miracles he did. அவர்களுக்கு தேவையெல்லாம் ஏதோ ஒரு அற்புதம். All the other people needed was some kind of miracles to be experienced. ஆனால் தேவனை தேடுகிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? But do you know how a person who seeks God will be? எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்ற தொடங்குவான். Whatever situation it may be, he will leave everything and he will seek after God. அவர்கள்தான் கர்த்தருடைய சீஷர்கள். And they are the disciples of God. அதனால தான் அவருடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா 120 பேர் மாத்திரம் இருக்கிறார்கள். That's why the result of the ministry of Jesus was 120 people. தேவனை தேடுகிறவன் அவருக்காக எதையும் இழக்க ஆயத்தமாயிருப்பான். The one who seeks God will be ready to forsake anything for him. அதுதான் தேவனை தேடுகிறவனுடைய உணர்வு இருதயம். That is the heart and understanding of a person who seeks God. அதனால தான் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதித்த தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். That's why many who just started their Christian life with a lot of happiness and joy have gone down these days. கர்த்தரை தேடி மட்டும் என்ன ஆக போகிறது? What is the use of seeking God faithfully? ஆலயத்திற்கு உண்மையாய் கடந்து வந்த நாட்களில் நான் இப்படியே தான் இருக்கிறேன். Even after coming to church every day, my situation is the same. என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லையே, ஒரு உலக ஆசீர்வாதமும் இல்லையே என்று சொல்லுகிறார்கள். There's no worldly blessings and there's no progress in my life. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? But do you know the truth? நீங்களும் நான் உலக தேவைகளுக்காக கர்த்தரை தேடக்கூடாது. We should not seek God for the worldly blessings and needs. கர்த்தரையே தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We have to seek God himself. அது புரிஞ்சிருச்சுன்னா கர்த்தரை தேடும்போது உலகத்தின் தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். And if you understand this truth, then all your needs will be met when you seek God. Hallelujah. Hallelujah. அவர்கள் உலக பொருட்களை தேடி தேவனுடைய ஆலயத்தையும் கர்த்தரையும் தேடுறதுனால கர்த்தரையும் இழந்து விடுகிறார்கள், உலக ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுகிறார்கள். Since some people seek God for their material and worldly needs, they lose God and the blessings of the world. இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? And what do we understand from this? கர்த்தரை தேடுவதற்கு உணர்வுள்ள இருதயம் தேவை. We need a heart of understanding to seek God. அந்த உணர்வை எது கொடுக்கிறது? And what gives that understanding and realization? சங்கீதத்தின் புத்தகம் The book of Psalms 119 அதிகாரம் chapter 119 104வது வசனம். verse 104. 119 104. Psalms chapter 119 verse 104. உமது கட்டளைகளால் உணர்வு அடைந்தேன்.
Through your precepts I get understanding. எதிலிருந்து நாம் உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும்? So from what can we get this understanding? கர்த்தருடைய வேதம் மாத்திரமே நம்மை உணர்வடைய செய்யும். Only God's word will give us that understanding. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, தேவனை தேடுகிற ஒரு பிள்ளையாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால், if we have to be people, children of God who seek him, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கணும், வாசிக்கணும். we have to love and read God's word more and more. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதில் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should not only people who read the word of God and meditate, but we should abide in his word. இயேசுவின் ஊழியத்தின் நாட்களில் அற்புதங்களை தேடினவர்கள் விலகிவிட்டார்கள். The people who came after Jesus for miracles went away. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நிலைத்திருந்தார்கள். But those who obeyed his word stayed with him. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? How are we? கர்த்தரை தேடுகிற உணர்வு வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைகளால் மாத்திரமே உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். If you want an understanding heart, then you can receive that understanding only from his precepts. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அதை கர்த்தர் தந்தருள்வாராக. May God give you this grace as you are listening today. இந்த நாளிலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களை குறித்து நாம் தியானித்தோம். We meditated today on people who seek God with an understanding heart. அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை யோசித்தோம். And we also saw the blessings that we receive if we seek him with such a heart. அதனால் வருகிற இழப்புகளை குறித்து We யோசித்தோம். also saw the disadvantages of people who don't seek God. ஆனால் கர்த்தர் ஒருவரையும் இழக்க விரும்பவில்லை. But God doesn't want to lose anyone. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God loves you. நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். And he desires for you to seek him. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. And that's why the Bible says that those who seek him shall lack nothing. நீங்களும் நானும் நன்மையை தேடுகிறவர்களாய் வேண்டாம். We needn't be people who will seek only goodness from him. கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போம். Let us be people who will seek only God. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look up to him. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly Father, இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். we humble ourselves at your feet. எங்களுக்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. Father, give us an understanding heart to seek you. அதனால் வருகிற ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. Thank you for all the blessings that you shower upon us because of that. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்காக கூட நாங்கள் உம்மை தேடல ஆண்டவரே. Father, we don't want to seek you for those blessings alone. நீர் எங்களை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், தேடுவோம். Father, we will seek you sincerely whether you bless us or not. யோபுவை போல எல்லாம் இழந்த சூழ்நிலையில் உம்மை தேடுவோம். Father, we will seek you faithfully like Job even when he lost everything in his life. உமக்காக எதையும் இழந்து உம்மை தேட ஆயத்தமாய் இருக்கிறோம். Father, we are ready to lose anything for you and serve you. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. We love you, dear God. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. And we surrender ourselves to you. இந்த காலையில் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for speaking to us this morning. சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். We offer all glory and honor and praise to you. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, dear Father. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவல் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, My dear children of God, இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால், if this message was a blessing to you, நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். you can send us your testimonies. உங்களுடைய ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்குமானால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். If you have any prayer requests, please do send them. நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். And we are always ready to pray for you. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடியும் கீழே கொடுக்கப்படுகிறது. We have displayed our WhatsApp number and email ID. எனவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி நான் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். So feel free to keep in touch with us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.